ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த மாலில் கூடி வந்திருக்கிற உங்களோட ஒரு அன்போடு கூட வாழ்த்துறேன், வரவேற்கிறேன். ஆமென். செய்திக்காக கடந்து போமா? உற்சாகமாக இருங்க. சரி, இந்த நாளிலும் கூட உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருகிறதிலே மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, இந்த நாளின் தியானத்துக்காக ஒரு வசனத்தை உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள், அவர்களில் கனமுள்ளவர்கள் பட்டினியினால் தொய்ந்து போகிறார்கள், அவர்களுடைய திரளான கூட்டத்தார் தாகத்தால் வறண்டு போகிறார்கள். இங்கே என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சிறைப்பட்டு போகிறார்கள், அவர்களில் கனமுள்ளவர்கள் என்ன செய்கிறார்கள்? பட்டினியால் தோய்ந்து போகிறார்கள், அவர்களுடைய திரளான கூட்டத்தார் தாகத்தால் நாவறண்டு போகிறார்கள் என்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். இந்த பகுதி யாருக்கு என்று சொன்னால் கனம் பெற்றவர்களுக்காக உள்ள பகுதி. அவங்க அப்படித்தான் இருக்கு. கனம் பெற்றவர்கள் எப்படி என்றால் அறிவில்லாமையினாலே சிறைப்பட்டு போகிறார்கள். கனம் எங்கிருந்து வருகிறது என்றால் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. நீங்கள் பார்ப்பீங்கன்னா யாப்பேஸ் தன் சகோதரர் எல்லாரிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அந்த கனம் எங்கிருந்து வந்ததென்றால் ஆண்டவரிடத்திலிருந்து வந்தது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நாம் எல்லாரும் தேவனிடத்திலே கனம் பெற்றவர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். எனவே தான் நாம் தேவ சமூகத்திலே அமர்ந்திருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, இந்த கனம் பெற்றவர்கள் சிறைப்பட்டு போனதற்கு ஒரே ஒரு காரணம் என்னவென்று சொன்னால் அறிவில்லாமை என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்க பார்ப்பீங்கன்னா ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புத்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையையும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்றார். மாட்டுக்கு எஜமான் யாருன்னு தெரியும், கழுதைக்கு தன் எஜமான் யார் என்று தெரியும். அதை கூட்டிட்டு வந்தோடனே அதுக்கு தெரியும், பொதி சுமக்கிறத கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு தெரியும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனத்துக்கு என்ன யார் என்று தெரியாது. இந்த தெரியாது என்று சொல்லுகிறது தான் அறிவின்மை. அறிவின்மை என்னன்னா, கர்த்தரை அறிகிற அறிவு இல்லை. அது இருந்திருந்தால் என் ஜனங்கள் சிறைப்பட்டு போக மாட்டார்கள். இந்த பகுதியிலே ஒவ்வொன்றாக நாம் தியானிக்க வேண்டும், ஆனால் எல்லாவற்றையும் தியானிக்க முடியாது. எனவே கடைசி பகுதியை மட்டும் நான் இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே வைக்க விரும்புகிறேன். சிறைப்பட்டு போகும்போது அவர்களுடைய வாழ்க்கையிலே பட்டினியும் தாகமும் கொண்டவர்களாக காணப்படுகிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, தாகம் எடுக்கும் போது அல்லது பட்டினி வரும் பொழுது நடக்கிறது என்ன என்று சொன்னால், நம்முடைய கண்களுக்கு முன்பதாக சற்று நிதானித்து பார்ப்போம் என்றால், 2 பேர் காட்டு வழியாக போகிறார்கள். போகும்போது நடந்து கொண்டே போனால் அவர்களுக்கு பசி எடுக்கிறது. பசி எடுத்தாலும் கூட கொஞ்சம் தண்ணீர் இருந்து குடிக்க கிடைக்குமா இருந்தால் நலமாயிருக்கும் என்று நினைப்பார்கள். ஆனால் அந்த தண்ணீரும் இல்லாத போது அவருடைய சரீரமானது சோர்வுற்று போகும். இனிமே என்னால் நடக்க இயலாது, என் கண்ணெல்லாம் என்ன செய்யுது, இருளுற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. பசியும் தண்ணி இல்லைன்னா என்ன செய்யும், சோர்ந்து போயிடுவாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, அப்ப என்னன்னா, ஒரு மனிதனுக்கு தண்ணீர் மிகவும் முக்கியமான அவசியமான ஒன்று. அது இல்லாமல் போனால் அவனுடைய வாழ்க்கையானது சோர்வுற்றதாக காணப்படும். இதை குறித்து புலம்பலிலே நாம் பார்க்கும் பொழுது எரேமியா தீர்க்கதரிசி இப்படி சொல்லுகிறான். எப்படி என்றால் என்ன நடக்கும் என்றால், புலம்பல் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, குழந்தைகளின் நாவு தாகத்தால் மேல்வாயோடு கூட ஒட்டி கொள்ளுகிறது, பிள்ளைகள் அப்பம் கேட்கிறார்கள், அவர்களுக்கு கொடுப்பார் இல்லை என்று சொல்லி. அப்ப தாகம் வந்தோடனே மேல்வாய் என்ன செய்கிறது என்றால் நாவு ஒட்டி கொள்ளுகிறது. ஒட்டி கொண்டால் என்ன செய்ய முடியாது,
பேச முடியாத ஒரு சூழ்நிலை. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில நேரங்களிலே நாம் மௌனமாக இருக்கத்தக்கதான ஒரு சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்பட்டு போகிறோம். நாம் வாய் திறந்து பேச முடியாதபடிக்கு இருக்கிறது. நம்முடைய சமாதானம் இல்லாமல் போய், நம்முடைய சந்தோஷம் இல்லாமல் போய், நாம் நித்திய நிந்தைகளை அனுபவித்தவர்களாக, தோல்விகளை அனுபவித்தவர்களாக, வெட்கத்தால் மூடப்பட்டவர்களாக, தலை குனிவுக்குள்ளே போகிறவர்களாக கூட இருக்கலாம். ஆனால் நான் ஒன்று சொல்லுகிறேன், அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த நிலைமை வரும் பொழுது ஒரு மனிதன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், அவன் கலகலப்பாக பேசி சிரிக்க முடியாதவனாக, அமைதல் உள்ளவனாக இருக்கிறான். ஒருவேளை அது நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்கிற வியாதிகளாக இருக்கும். இந்த இடத்துல இல்லாமல் இருக்கலாம், எங்கேயோ செய்தியை கேட்கிறவர்களாக கூட இருக்கலாம். வியாதியாக இருக்கலாம், அல்லது போனால் தேவைகளாக இருக்கலாம், தோல்விகளாக இருக்கலாம். இவைகள் என்ன செய்கிறது என்று சொன்னால், நாம் பேச முடியாதபடிக்கு நம்மை அப்படியே அமைதியாக வைக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, எனவே இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம், இந்த தாகம் வரும் பொழுது அந்த தாகம் எப்படி வருகிறது என்று சொல்லியும், அதை தொடர்ந்து இதற்கு ஏதாவது தீர்வுகள் இருக்கிறதா என்றும், அது வேத வசனத்திலே எப்படி இருக்கிறது என்று சொல்லியும் பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாங்கள் இப்போ உதாரணம் சொல்ல போனால், நாம் பார்க்குறோம், வெளியில் உள்ளவங்ககிட்ட நீங்கள் கேட்டால் என்ன சொல்லுவாங்க? செத்ததுக்கு பிறகு எங்கே போகிறீங்க அப்படின்னா சிலர் சொல்லுவேன், எங்கே தெரியுமா போகிறேன். எங்கே போகிறேன்னு யாருக்கு தெரியும்னு கேட்பான். யாராவது வந்து சொன்னானான்னு கேட்பான். அப்படி கேட்குறவங்க இருக்காங்க தானே. சிலர் சொல்வேன், நான் நன்மை செய்தவர்கள் எல்லாம் எங்கே போவார்கள்? மேலே போயிடுவாங்க. நன்மை செய்யாதவங்க எல்லாம் அங்கே போயிடுவாங்க, கீழே போயிடுவாங்க. ஆனால் உங்களுக்கு எனக்கும் வேதம் தெளிவாக கற்றுக் கொடுக்க, யார் மேலே போயார்? நீங்கள் நாங்கள்லாம் மேலே போவோமா? ஒரு மாதிரி பார்க்குறீங்க, போவோமா? உண்மையில் சத்தியம், ரைட். அந்த நம்பிக்கை நல்லது, அந்த நம்பிக்கை நல்லது. அதுதான் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இங்கே டிக்கெட் முடிஞ்சு அங்கே தான் நிற்போம், அதில் எந்த மாற்றம் இல்லை. அப்படியா இருந்தால் இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். தாகம் வந்தால் தாகத்தை தீர்க்கத்தக்கதாக கர்த்தர் சில நேரங்களிலே செயல்படுவார். சில நேரங்களிலே அந்த தாகத்தையே தீர்க்க முடியாதபடிக்கு கர்த்தர் வேடிக்கை பார்த்து கொண்டு இருப்பார். இப்ப முதலாவது நாம் பார்ப்போம்னா, கர்த்தர் வேடிக்கை பார்க்கிற ஒரு நேரமாக தாகத்தை தீர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை எப்பொழுது வரும் என்பதை குறித்து நாம் சற்று தியானிக்க முதலாவது கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். என்னது இங்க நமக்கு தெரியும், லாசரு என்று ஒருவன் இருந்தான், ஐஸ்வர்யவான் என்று பெயர் குறிப்பிடப்படாத ஒரு மனிதனும் இருக்கிறான். இந்த ரெண்டு பேரையும் குறித்து நான் முதலாவது சொல்வேனே, ஆனால் இது ஒரு கதை அல்ல, இயேசு சொன்ன ஒரு ஊமையும் அல்ல, இது நிஜமாக நடந்த ஒரு சம்பவம். இந்த சம்பவம் எப்பொழுது நடந்தது என்று சொல்லி நான் சற்று தியானிக்கிறேன். எப்படி என்றால், இந்த சம்பவம் நடந்த காலமானது மனசாட்சியின் காலமாக இருக்கிறது. ஏனென்றால் நான் இப்படி பார்க்கிறேன், மோசே 120 வயது வரைக்கும் வாழ்ந்தான். இந்த மனிதன் ஒருவேளை அந்த மோசேயினுடைய நாட்களுக்கு கிட்ட பிறந்திருக்கலாம். எப்படியோ இருந்தாலும் கூட இவன் பிரமாணத்துக்கு உட்பட்டவனோ இல்லையோ தெரியாது, மனசாட்சிக்கு உட்பட்டவன் என்று நான் முடிவு செய்கிறேன். ஏனென்றால் காலங்களை நாம் படிக்கும் பொழுது பார்க்கிறோம், முதலாவது தூதர்களின் காலம், இரண்டாவது அறியாமையின் காலம், மூன்றாவது மனசாட்சியின் காலம். இந்த மனசாட்சியின் காலத்திலே தான் காயின், ஆபேல் என்பவர்கள் காணிக்கை கொடுத்தார்கள். அதற்கு பிறகு தாங்கள் செய்கிற பாவங்களுக்காக பாவ நிவாரண பலியாக ஜனங்கள் செலுத்தினார்கள். இவைகளை நாம் வேதத்தோடு கூட நாம் ஒப்பிட்டு பார்க்கிறோம். எனவே இந்த மனிதன் கூட ஒரு மனசாட்சியின் காலத்திலே வாழ்ந்த மனசாட்சி அற்றவன் என்று சொல்லுவேன். மனசாட்சியின் காலத்தில் தான் வாழ்ந்தான், ஆனால் இவங்கிட்ட என்ன இல்லை, மனசாட்சி. கொஞ்சம் பொறுமையாக பார்ப்போம். எப்படி என்றால், இப்போ இந்த மனிதன் என்ன செய்கிறான்னு சொன்னால், ஆடம்பரமான வாழ்க்கை வாழுகிறான், நல்லா சாப்பிட்றான்,
அதே வேளையில வாசல்ல ஒரு வாலிபனோ வயது போனவரோ ஒருவன் இருக்கிறான். அவன் பேர் லாசரு. அவன் மேலெல்லாம் பருக்கள் இருக்கிறது. பருக்கள் ஒரு பக்கம் இருக்க, பசியும் இருக்கிறது. மேஜையிலிருந்து ஒரு துணிக்கை விழுமா என்று எதிர்பார்ப்போடு கூட இருக்கிறான். அந்த நேரங்களிலே நாய் என்ன செய்கிறது என்று சொன்னால் அவனுடைய பருக்களை நக்குகிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப வேதனையோடு கூட இருக்கிற மனிதன் இவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் தன்னுடைய வாழ்க்கையில டாம்பீகமாக சந்தோஷமாக சாப்பிட்டு கொண்டிருக்கிறான். இவன் சாப்பிடுகிற துணிக்கை விழுமா என்று வாசலிலே அவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். இவனிடத்திலே உண்மையான மனசாட்சி என்று ஒன்று இருக்குமே, ஆனால் நான் இவ்விதமாக பார்க்கிறேன், நான் சாப்பிடுகிறேன், நான் திருப்தியாக சாப்பிடுகிறேன், அந்த ஏழைக்கென்று ஒரு கொஞ்சம் கொடுப்போம் என்று நினைத்திருப்பான். மனசாட்சி இல்லாததுனால்தான் நான் மட்டும் சாப்பிட்டால் போதும் என்று நினைக்கிறான். மனசாட்சி இல்லாதவன் என்ன நினைப்பான்? நான் மட்டும் பரலோகம் போனால் போகும். ஏனென்றால் வாசலிலே ஒருவன் வேதனையோடு இருக்கிறான், கண்ணீரோடு இருக்கிறான். அவனும் போக வேண்டும் என்று நினையாத எவனாய் இருந்தாலும் அவன் மனசாட்சி இல்லாதவன் என்று சொல்லுவேன். நான் மட்டும் ரட்சிக்கப்படணும், நான் மட்டும் போகணும், என் குடும்பம் மட்டும் போகணும். சுவிசேஷத்தை அவனுக்கு சொல்ல வேண்டும் என்கிறது தேவனுடைய கட்டளை. மனசாட்சி இருக்குமே, ஆனால் நான் புசிக்கிறேன், அவனும் புசிக்கணும். நான் பரலோகம் போகிறேன், அவனும் பரலோகம் போகணும். பிழை இருந்தால் நீங்கள் மன்னிக்க வேண்டும். வேத வசனத்தின் தெளிவுரை. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை தான் ஒவ்வொரு நேரங்களிலே ஒவ்வொருவரோடு கூட ஒவ்வொரு விதமாக அவைகள் இடைப்படும், பேசும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. வியாக்கியானங்களை கொடுக்கும் போது சுய அறிவோடு கூட நாங்கள் கொடுக்கிறதில்லை. தேவன் எங்களுக்கு தருகிற தெய்வீக சிந்தனையோடு கூட நாங்கள் உங்களுக்கு இடத்திலே பகிர்ந்து கொள்ளுகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, இவன் கேட்டதெல்லாம் எனக்கு கொஞ்சம் தாகத்துக்கு நிறைய தண்ணி, ஒரு பாட்டில் தண்ணி தாங்கன்னு கேட்கல. அப்படி கேட்டானா? இல்லை. வேதனையிலே அக்கினியிலே அவன் இருக்கும்போது சொல்லுகிறான், ஒரு சொட்டு தண்ணீர் என் நாவை குளிர பண்ணும்படி லாசரினிடத்திலே கொடுங்கள் என்று சொல்லி ஆபிரகாம் சொல்லுகிறான், உங்களிடத்திலிருந்து எங்களிடத்திலே வருகிறதற்கோ நாங்கள் உங்களிடத்திலே வருகிறதற்கோ முடியாது. அப்பொழுது அவனுக்கு ஒரு பாரம், ஆத்தும பாரம். எங்க? அக்கினியில போனாதான் இந்த செய்தியினுடைய பாரம் வரும், இந்த செய்தியினுடைய பிரதிபலிப்பு வரும். பயமில்லாமல் சொல்லுகிறேன், உங்களுக்கும் எனக்கும் அதுக்கு போகாதபடி பாதுகாத்துக்கணும். ஏன்னா இந்த தாகம் அங்க போன தீர்க்கவே முடியாது. ஆண்டவர் ஒரு விதத்திலே உதவி செய்ய முடியாது. ஏனென்றால் உங்களிடத்திலிருந்து எங்களிடத்தில் வர முடியாதப்பா என்று சொல்லுவார். அப்ப என்னது? ஒரு சொட்டு தண்ணி இல்லையா? ஐயோ வேதனைப்படுகிறனே என்று சொன்ன போது அவனுக்கு அவனுடைய சகோதரன் மேல் ஒரு அன்பு வருகிறது. சொல்லுகிறான், தகப்பனே, எனக்கு 5 சகோதரர்கள் இருக்கிறார்கள், அவர்களும் இந்த வேதனை அனுபவிச்சிடக்கூடாது. லாசரு அனுப்பி சுவிசேஷத்தை சொல்லுங்க. இப்பதான் அந்த மனசாட்சியின் காலமும் பிரமாணத்தின் காலத்தை நான் ஒப்பிட்டு பார்க்கிறேன். எப்படின்னா, மோசே மூலமாக சொல்லுங்கள் என்றால் மோசேயினுடைய 80 வருட காலம் கழிந்து 40 வருட காலம்தான் அவன் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட பயணிக்கிறான். அப்படிதானே? 80 வயசு முடிஞ்சு 40 வருட காலம் பயணிக்கிறான். இந்த 40 வருட காலம் பயணிக்கிறவனை ஆண்டவர் பார்த்து அந்த ஆபிரகாம் பார்த்து சொல்லுகிறான், எப்படி என்றால், மோசேயும் தீர்க்கதரிசிகளும் இருக்கிறார்கள், அவர்களுக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரர்கள் இங்கே வரமாட்டார்கள். அப்படிதானே? இன்றைக்கு தீர்க்கதரிசிகளாக, ஊழியக்காரராக, தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லும்படியாக உலகத்துக்குள் அனுப்பப்பட்ட ஒரு கூட்ட ஜனம் தான் இந்த ரட்சிக்கப்பட்ட ஜனம். நாம் மௌனமாக இருப்போமே, ஆனால் நாமும் மனசாட்சியின் காலத்திலே மனசாட்சியற்றவனாக வாழ்ந்த ஒரு ஐஸ்வர்யவானை போல் இருப்போம்.
வேக வேகமாக உலகம் எங்கே போகிறது என்பதை அறிந்து வேக வேகமாக என்னென்னமோ தகவல்களை நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கொடுக்க வேண்டிய தகவலை கொடுக்காதபடிக்கு அமைதியாயிருக்கிறோம். அந்த தகவல் என்ன தெரியுமா? இயேசு வரப்போகிறார், மனம் திரும்பு. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்ப வேதத்துல அந்த மனுஷன் போவான்னு நீங்க தைரியமா சொல்றீங்களே, இது எப்படிங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். சாகவே சாவா என்று நான் துன்மார்க்கனுக்கு சொல்லுகையில் நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கமான வழியில் இராதபடிக்கு எச்சரிக்கும்படியாகவும் அவனை உயிரோடே காக்கும்படியாகவும் அதை அவனுக்கு சொல்லாமலும் நீ அவனை எச்சரிக்காமலும் இருந்தால் அந்த துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலே சாவான். அவன் சாவான். அவன் இரத்த பழியையோ உன் கையில் கேட்பேன். யார்கிட்ட கேட்பேன்? அதாவது துன்மார்க்கன் துன்மார்க்கத்திலே சாவான் என்பது நியமிக்கப்பட்ட ஒன்று. இவன் துன்மார்க்கனாய் இருக்கிறது, துன்மார்க்கன் அல்ல, எந்த மனிதனாய் இருந்தாலும் பரலோக ராஜ்யத்திற்கு அவன் நீதிமானாக வாழுகிறான் என்று சொன்னாலும் அவன் அறியாத சுவிசேஷத்தின் மூலமாக அங்கே போக முடியாது என்பது வேதம் தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. அப்படிதானே? அப்ப அதை சொல்லணும். அப்ப அவங்கிட்ட போய் நீ பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்குண்டாக நீ மனம் திரும்பி நீ கர்த்தருடைய காரியங்களை செய்யாவிட்டால் நீ நரகத்துக்கு போய்விடுவாய் என்று சொல்லி அவனுக்கு எச்சரிக்க வேண்டியது என்னுடைய கடமை, உங்களுடைய கடமை. நானும் நீங்களும் எச்சரியாது இருக்கும் போது அவன் மரித்தால் அவன் போக வேண்டிய அந்த இரத்த பழியை தேவன் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் கேட்பார் என்று வசனம் சொல்லுகிறது. அடுத்த வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அங்க எப்படி போட்டிருக்கு? 3:19 நீ துன்மார்க்கனை எச்சரித்தும் நீ துன்மார்க்கனை எச்சரித்தும் அவன் தன் துன்மார்க்கத்தையும் தன் ஆகாத வழியையும் விட்டு திரும்பாமல் போவானாகில் அவன் தன் துன்மார்க்கத்திலே சாவான். அவன் சாவான். நீயோ வென்றால் நீ பரலோகம் போவ. உன் ஆத்துமாவை தப்புவிப்பாய். நீ பரலோகம், அதானே அர்த்தம்? அவனுக்கு நீ சுவிசேஷத்தை சொன்ன, ஆண்டவரை சொன்னாய், நரகத்தை சொன்னாய், நரகத்தில் இருக்கிற அக்கினியை சொன்னாய், அழியாத புழு இருக்கிறது என்று சொன்னாய், நரகத்திலே புழுக்களே போர்வை என்பதை வசனத்தினூடாய் எடுத்து காட்டினாய். ஆனாலும் கூட அவன் மனம் திரும்பாமல் போனால் அதை குறித்து நீ ஒன்று செய்ய வேண்டாம். ஏனென்றால் உன்னுடைய ஆத்துமாவை நீ பாதுகாத்தாய், அதாவது உன்னுடைய கடமையை நீ செய்தாய். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, எத்தியோப்பியாவின் மந்திரி போகிறான். ரதத்திலே போய்கொண்டிருக்கும் போது அவன் கர்த்தருடைய வேதத்தை வாசித்துக் கொண்டு போகிறான். வேதத்தை வாசிக்கிறான். கந்தேயுடைய மந்திரி அவன் என்னது, எல்லா காசு கீசுக்கெல்லாம் பொறுப்பானவன். அப்படின்னா எவ்வளோ நல்ல சம்பளம் எல்லாம் எடுப்பான். ஆனாலும் அவன் கர்த்தருடைய வேதத்தை படித்துக் கொண்டு போகிறான். இதை கண்ணோக்கி பார்க்கிறது யார் என்றால் ஆவியானவர் பார்க்கிறார். ஆனால் இவனுக்கு இது விளங்கல்லன்றதும் ஆவியானவர் அறிவார். எனவே பிலிப்பை பார்த்து சொல்லுகிறார், பிலிப்பு, அங்கே ஒரு வேதத்தை வாசிக்கிறான், ஆனால் அதனுடைய மறைபொருள் என்ன என்பதை தெரியாது இருக்கிறான். நீ அவனிடத்திலே ஓடி போய் இந்த ரகசியத்தை நீ வெளிப்படுத்த வேண்டும் என்று அவனை ஏவி அனுப்புகிறான். வேதம் வாசிக்கிறான், வேதம் விளங்கல்ல. போ அப்படின்னு போனா அவன் கேட்கிறான், நீர் வாசிக்கிறதின் கருத்து உமக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறான். வாசிக்கிற கருத்து தெரியுமா? 8:31 வாசி. அப்போஸ்தலர்கள். அதற்கு அவன், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பு ஏறி தன்னோடே உட்காரும்படி அவனை வேண்டிக் கொண்டான். பிலிப்பு ஏறி உட்கார்ந்து கொண்டான். அதற்கு அவன் என்ன தெரியுமா சொன்னான்? ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால். ஏப்பா, ஓம் பாஷையில உனக்கு எழுதி கொடுத்து உனக்கு விளங்கலையா? அதான் நம்ம கேட்போம். ஓம் பாஷையில வாசிக்கிற உனக்கு விளங்கலையா?
வேதம் எல்லாருக்கும் எல்லா விதமாக விளங்குகிறது இல்லை. வாசிக்க தெரிந்த ஒருவனிடத்திலே கொடுத்து இதை வாசி என்று சொன்னால் அவன் எனக்கு தெரியாது என்பான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் இல்லாமல் இதை யாரும் வாசித்து என்ன செய்ய முடியாது, பெற முடியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அவன் விளக்கி அவனுக்கு சொல்லுகிறான். இதுதான் அதனுடைய அர்த்தம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய காரியத்தை குறித்து தானப்பா தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறான் என்று சொன்னபோது கேட்கிறான். கேட்டபோது அவன் சொல்லுகிறான், என்ன தெரியுமா, அப்படியா இருந்தால் தண்ணீர் இருக்கிறதே தடை என்ன என்று கேட்கிறான். இருவரும் இறங்கினார்கள், ஞானஸ்நானம் எடுத்தார்கள். பிலிப்பை ஆண்டவர் கொண்டு போயிட்டார், ஆவியானவர் கொண்டு போயிட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அன்பான தேவஜனமே, இப்ப யாரு, பிலிப்பு சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டான். கீழ்ப்படுகிறதும் செய்கிறதும் மந்திரியுடைய வேலை. அதுல ஏதாவது மாற்றுக்கிறது இருக்கா? இல்லை தானே. போதகராக பிரசங்கியாக சொல்ல வேண்டியதை சொல்லுவேன். கிரியைகளை நடப்பிக்கிறதும் நடப்பிக்காததும் அவரவர் பொறுப்பு. நான் ஒரு முறை 2 சம்பவம் சொல்றேன். ஒரு குடும்பத்தாரை சந்திக்க போனேன். எனக்கு நேரம் இல்லை, ஆனால் சந்திக்க போனேன். போயிட்டு ஒரு 2 மணித்தியாலம் அவர்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை பைபிளை வச்சு வசனத்தையே சொல்லிக்கிட்டு இருந்தேன். சொல்லிக் கொடுத்தால் எதை சொல்லிக் கொடுக்கிறேன் என்று சொல்லி அவர்கள் கேட்கிறார்கள், ஆர்வத்தோடு கேட்கிறார்கள், உண்மை என்றும் ஒத்துக்கொள்ளுகிறார்கள். அப்போ சரின்ட்டு நானும் ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ என்னுடைய இதெல்லாம் என்ன தெரியுமா, ஆண்டோடைய வார்த்தை என்ன செய்யாது, வெறுமையாக திரும்பி வரவே வராது, கிரியே நடப்பிச்சிடும். இவங்க என்ன செய்வாங்க, அதுக்கு ஒப்பு கொடுத்துருவாங்க. வந்ததுக்கு பிறகு ஒரு 2 கிழமை கழித்து எனக்கு தொலைபேசி வந்தது. நான் எடுத்த உடனே, ஹலோ, எப்படி பாஸ்டர் இருக்கீங்க? நல்லா இருக்கேன், எனக்கு என்ன குறை, நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்ன பிறகு அவங்க சொன்னாங்க, நீங்கள் சொன்ன காரியத்தை எங்கள் மாமாவோடு கதைத்தோம். அவர் சொன்னார், ஞான ஸ்நானம் ஒருக்கு எடுத்தால் போதுன்ட்டார். எந்த ஞான ஸ்நானம்? குழந்தை ஞான ஸ்நானம் ஒரு முறை எடுத்தால் போதும் என்று சொன்னார் அப்படின்னு. நான் வார்த்தை அவ்வளோ நேரம் கர்த்தர் பேசுகிறேன், மேலே உள்ளவர் பேசினதெல்லாம் சொன்னேன், அது ஏறலையா. மாமா சொன்னது சரி என்றார்கள், நான் வாயை மூடிக்கொண்டேன். உங்கள் வழியை நீங்கள் பாருங்கள், இதுக்கு மேலே நான் என்ன போட முடியும், விட்டுட்டு. இன்னொரு முறை என்ன ஒரு சாப்பாட்டு கூப்பிட்டாங்க, ஒரு வீட்டுக்கு சாப்பாட்டு கூப்பிட்டு தான் போயிடுவேனே. போனால் என்னை அன்பாக உபசரித்தாங்க. உபசரித்து முடிச்சுட்டு நாங்கள் உட்கார்ந்துருக்கும் போது அவர்கள் என்ன செய்தார்கள் சொன்னால், என்னோடு கூட தங்களுடைய, அதாவது அவர்கள் கிறிஸ்தவர்கள், விக்கிரக வழிபாட்டின் முறைமையில் உள்ளவர்கள். கிறிஸ்தவர்கள் விக்கிரக வழிபாட்டின் முறைமை. அவங்க என்னோடு கூட அநேக காரியங்கள், அவர்களுடைய வழிபாட்டு முறைமைகள் எல்லாவற்றையும் எனக்கு தெளிவுரை எல்லாத்தையும் சொன்னாங்க. சொல்லி எல்லாம் முடிஞ்ச உடனே நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். நான் ஒன்றும் பேசவே இல்லை. ஏன்னா எனக்கு இந்த பேசிக்கிட்டு இருக்கும்போது குறுக்க பேசினாலே பிடிக்காது. அப்போ நானும் அப்படி தான் இருக்கணும். அவங்க பேசி முடிய வரைக்கும் எல்லாம் கேட்டுட்டு நான் என்ன சொன்னால், ரைட்டு, இப்போ நான் கொஞ்சம் உங்களோட கதைக்கலாமான்னு கேட்டேன். தாராளமாக அப்படின்னாங்க. நான் கேட்டேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை தெய்வமாக நினைக்கிறேன், பின்ன யாரை நினைக்கிறது, அவங்க தான், அவர் தான் தெய்வம் அப்படின்னாங்க. அப்படிங்கப்பா எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்ககிட்ட சொன்னேன், அப்படியா இருந்தால் இந்த வேத புத்தகம் இருக்கு இல்லையா, என் கையில் உள்ளதான் கேட்டேன், இந்த வேத புத்தகத்தை நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைன்னு நினைக்கிறீங்களா? அது ஆண்டவருடைய வார்த்தை தான், இந்த புத்தகத்தை நான் தினமும் வாசிக்கிறேன் அப்படின்னாங்க. அப்படின்னு பைபிள் எடுத்தாங்க. எடுத்தோன்னே நான் பார்த்தேன், நம்ம கவர் வேறையாக இருக்குது, அந்த கவர் வேறையாக இருக்குது, வித்தியாசமான பைபிள். இது எங்கள் மொழியிலே எங்களுக்காக எழுதப்பட்டது, அந்த பிரிவினர் எழுதியிருக்கிறாங்க. அப்போ எனக்கு சரியான சந்தோஷம். அப்போ நான் கேட்டேன், இதில் வார்த்தையெல்லாம் இருக்குன்றீங்க, இதெல்லாம் உண்மையான்னு நினைக்கிறீங்க? ஆண்டவர் கொடுத்த வார்த்தையான இன்னொருக்கா கேட்டேன். உண்மையாக ஆண்டவர் கொடுத்த வார்த்தை தான் தினமும் வாசிக்கிறேன் அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், எனக்கு ஒரே ஒரு வார்த்தைக்கு மட்டும் நீங்கள் விளக்கம் தாங்க அப்படின்னு. வெளிப்படுத்தல் 21:8 வாசிங்க அப்படின்னு எடுத்தாங்க. இதை நம்ப முடியாது அப்படின்னா, இது பிழையாய் எழுதியிருக்கிறேன்.
நான் இவ்வளோ நேரம் இந்த புத்தகம் சரின்னு தான் நீங்கள் தானே சொன்னீங்க அப்படின்னு. சரி, இப்போ என்ன தெரியுமா சொல்லிட்டாங்க, வெளிப்படுத்தல் 21 என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது, அதில் ஏதோ ஒரு தப்பு. இன்னைக்கு அப்படித்தான் ரொம்ப தப்பு இருக்குன்னு எத்தனையோ பேர் சொல்கிறாங்க. அது தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு கனநித்திரையின் ஆவியை வரப்பண்ணி இதை என்ன செஞ்சிருக்காரு, எழுதி கொடுத்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறான். ஆனால் இன்றைக்கு அதுவே பிழை என்று சொல்லுகிறார்கள். அப்ப இவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, யாரு தெரியுமா, ஆண்டவர் என்ன இவங்களை பார்த்து என்ன தெரியுமா சொல்லுவாரு, எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். இதுல ஒரு கேஸ் என்னன்னா, தண்ணீர் இல்லாத தொட்டி, மாமாவுட்டி சத்தியம். அடுத்தது என்ன தெரியுமா, ஜீவ தண்ணீர் இல்லாத வாழ்க்கை. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, இன்றைக்கு அந்த சகோதரி வேதத்தை வாசிச்சாங்க. ஆவிக்குரிய சபையில் இருக்கிறவங்க வேதத்தையே தொடாம எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. வேதத்தை திறந்து பார்க்கறது இல்லை. அது ரொம்ப மனதுக்கு வேதனைக்குரிய ஒரு காரியம். எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது, ஃபோன் பண்ண நேரம் இருக்கிறது, மற்ற காரியங்கள் படிக்க நேரம் இருக்கிறது. எதற்கு நேரம் இல்லை என்றால், மகத்துவமுள்ள தேவனுடைய வார்த்தைகளை பார்க்க நேரம் இல்லை. இந்த வார்த்தை தான் நம்மை ஆசீர்வதிக்கும், இந்த வார்த்தை தான் நம்மை உயர்த்தும். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற ஒரு மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்றார். கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கிற ஒருவனுக்குத்தான் இந்த மேலான ஆசீர்வாதங்கள் என்று வேதம் தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அப்ப இன்னைக்கு அந்த லாசருவும் ஐஸ்வர்யவானும் அந்த நரகத்தில் இருக்கும்போது, ஐஸ்வர்யனுக்கு வந்து அந்த மன உற்சாகமும் அந்த என்னது பாடு அந்த பாரமும் நமக்கும் வந்தால் நலமாய் இருக்கும் என்று நினைக்கிறேன். அங்கே போகிறதுக்கு முதல்ல அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அடுத்தது கர்த்தர் தாகத்தை தீர்ப்பார். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. கர்த்தர் தாகத்தை தீர்ப்பார். நியாயாதிபதிகளுடைய புத்தகத்தில் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தேவன் லேகியில் உள்ள பள்ளத்தை பிளக்க பண்ணினார். அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது. அவன் குடித்தபோது அவன் உயிர் திரும்ப வந்தது. அவன் பிழைத்தான். ஆனபடியினால் அதற்கு எந்தக்கேரி என்று பெயரிட்டான். அது இந்நாள் வரைக்கும் லேகியில் இருக்கிறது. சரி, நாம் இங்கே பார்க்கிறோம், சிம்சோனை குறித்து பார்க்கிறோம். இந்த கீழே வர்ற சத்தியங்களை கொஞ்சம் கவனமாக கேட்கும்படி அன்போடு கேட்கிறேன். ஏனென்றால் ஆவிக்குரிய சத்தியங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் வாஞ்சிக்கிறேன். சிம்சோன் கயிறுகளினாலே கட்டப்பட்டு பெலிஸ்தரிடத்திலே ஒப்பு கொடுக்கப்படுகிறான். பெலிஸ்தியர் அவனை கொண்டு போய் லேகியிலே அவனை வைத்து பரியாசம் பண்ணி அவனை வேதனைக்குட்படுத்துகிறவர்களாய் காணப்பட்ட போது, தாம் தெரிந்து கொண்ட ஒருவன் இப்படிப்பட்ட வேதனையிலே இருக்கிறான் என்று சொல்லி ஆண்டவர் அவன் மேல் இறங்கின போது, அந்த கயிறுகளெல்லாம் இத்து போனது, நெருப்புப்பட்டது போல. இப்பொழுது விடுதலை பெற்றான். விடுதலை பெற்றால் அந்த இடத்துல ஒரு பச்சை தாடை எலும்பு கிடக்கிறது. கழுதையின் பச்சை தாடை எலும்பு கிடக்கிறது. கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அந்த இடத்துல அந்த பச்சை தாடை எலும்பு இருக்க வேண்டுமானால் அந்த நேரத்தில் தான் ஒரு மிருகம் அடிக்கப்பட்டிருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் அந்த தாடையை, நான் இப்படிதான் யோசிக்கிறேன், அந்த தாடை எலும்பை கையில் எடுக்கும்போது அதுல அநேகமாக சதைகள் இருந்திருந்தால் அவனுக்கு பிடிக்க கஷ்டம், அவன் ஜெயம் கொள்றது கஷ்டம். அப்ப அந்த தாடை எலும்பு என்ன செஞ்சிருக்குன்னா ஃபுல்லா என்ன செஞ்சிருக்கு, இறைச்செல்லாம் சாப்பிட்டுட்டு வச்சுட்டு போயிருக்கு. யாருக்கு? சிம்சோனுக்கு.
இது யாருடைய வேலை என்றால் ஆண்டவருடைய வேலை. இப்ப என்ன செய்யறான்? சிம்சோன் அதை எடுத்து 1000 பேரை கொன்றான் என்று வேதம் சொல்லுகிறது. 1000 பேரை கொன்னுட்டான். கொன்னதுக்கு பிறகு அவனுக்குள்ள ஒரு தாகம் வருகிறது. அந்த தாகம் வரும் பொழுது மரண பயம் அவனுக்குள்ளே வருகிறது. அவன் என்ன சொல்லுகிறான் என்று சொன்னான், விருத்த சேதனம் இல்லாதவர்கள் என்னை மேற்கொண்டு இந்த தாகத்தால் நான் செத்து மடிய வேண்டுமோ ஆண்டவரே என்று கேள்வி கேட்கிறான். அப்படித்தானே? நான் 18ஆம் வசனம். அவன் மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு தேவரீர் உமது அடியேன் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டிருக்க இப்பொழுது நான் தாகத்தினால் நான் செத்து விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையிலே விழ வேண்டுமோ? விருத்த சேதனம் இல்லாதவன் என்று சொல்லும் பொழுது சத்துருவுக்கு அடையாளமாக இருக்கிறது. இன்றைக்கு மாலை வெள்ள கூடியிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இதே சிம்சோனை கொண்டு தான் 1000 பேர் கொல்லப்பட்டார்கள். இப்பொழுது அவன் சொல்லுகிறான், நான் மடிந்து போவேனே என்று சொல்லி. காரணம், அவனுக்குள்ளே இருக்க வேண்டிய அந்த தண்ணீர் இல்லை. அவன் தாகமடைந்திருக்கிறான். ஒருவேளை ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளையை, உன்னையும் என்னையும் கொண்டு தேவன் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் கர்த்தர் செய்திருக்கலாம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக கர்த்தர் எடுத்து உபயோகப்படுத்தியிருக்கலாம். அற்புதங்கள் செய்வதற்காக ஏதோ ஒன்று தேவை என்பது அல்ல. தேவன் யாரை கொண்டு எந்த இடத்துல எதை செய்ய வேண்டுமோ, எதை நிர்ணயித்தாரோ அதை அவர் செய்வார். அதுல எந்த மாற்று கருத்தும் எனக்கு இல்லை. ஆனால் அந்த அற்புதங்கள் நடக்கிறதுக்கு இன்றைக்கும் பிசாசு பிடித்திருக்கிற இடத்துல ஒருத்தனை விரட்டணுமா இருந்தா அவன் உபவாசம் பண்ணி அதை வேதத்தில் இருக்குதா? ஆனா இல்ல, முதலாவது விசுவாசத்தோட இயேசுவின் நாமத்தில் போனா அது போயிடும். சில நேரம் அதை சொல்லும், ஒன்னையும் தெரியும் பவுலையும் தெரியும், 2 பேரையும் தெரியும்னு சொல்ல நேரம் இருக்கு, போயிடும். எனவே அற்புதங்கள் நடக்கலாம். இன்றைக்கு என்னுடைய கேள்வி என்ன என்றால், இன்றைக்கு தண்ணீராகிய கிறிஸ்து என்கிறவர் எனக்குள் இருக்கிறார். இந்த தண்ணீர் கிறிஸ்து தானே. தாகம் இப்ப இருக்குது, இன்னைக்கு இருக்கிறாரா? அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாயிருக்கிறான். அப்ப கிறிஸ்து யார் அப்படின்னா தண்ணீர் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு தாகமாய் இருக்கிறது என்று சொல்லுகிற கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை கண்ணோக்கி பார்க்கிற ஒரு தேவன், நீ மடிந்து போவாய் என்று சொல்லுகிறாய், தலை நிமிர்ந்து நிற்க முடியாது என்று சொல்லுகிறாய், எங்கள் வாழ்க்கையிலே வந்திருக்கிற சோதனைகளை மேற்கொள்ள முடியாது என்கிற ஒரு அதைரியத்தோடு இருக்கலாம். ஆனால் நான் உனக்கு ஒன்று சொல்லுகிறேன், இந்த தாகத்தை தேவன் காண்கிறவராக இருக்கிறார். ஆகார் காலையிலே எழுந்தபோது ஆபிரகாம் துருத்தியிலே தண்ணீரும் அப்பமும் கொடுத்து பிள்ளையையும் தாயையும் அனுப்பிவிட்டான். நீங்கள் போங்க. அவர்கள் போகிறார்கள். போனால் தண்ணீர் செலவழிந்து போனது என்று வேதம் சொல்லுகிறது. பிறகு பாப்போம், தண்ணீர் செலவழிந்து போனது. அந்த நேரத்தில் ஆகார் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாள். அதாவது சொன்ன என்ன தெரியுமா? இந்த பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று தூரத்திலே உட்கார்ந்து அழுதாள் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் பிள்ளையினுடைய சத்தத்தை கேட்டார். ஆகாரின் கண்ணீரை பார்த்தார். தேவன் ஒரு துறவை திறந்தார். அப்படியா இருந்தா இன்றைக்கு மாலை வெள்ள கூடியிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையிலும் அதை செய்ய கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இப்ப சிம்சோன் சொன்னபோது சிம்சோனுக்காக ஆண்டவர் என்ன செய்தார்னா,
லேகியில் இருக்கிற அந்த பள்ளத்தாக்கை பிளந்தார். அப்படியா இருந்தால் அவன் தண்ணீரை குடித்த பிறகு அவன் ஜீவன் அவனுக்குள்ளே வந்தது என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு தாகத்தால் இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையிலே சத்துரு மேற்கொண்டு விடுவான் என்கிற ஒரு பயம் இருக்கிறது சொன்னால், உன் தாகத்தை தீர்க்கத்தக்கதாக கிறிஸ்து என்கிற ஜீவ தண்ணீர் நமக்கு முன்பதாக இருக்கிறது. பருக வேண்டியது என்னுடைய வேலை, பருக வேண்டியது உங்கள் வேலை. அப்படியா இருந்தா இன்றைக்கு மாலை வேளை கூடி இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையை நான் உங்களுக்கு கொண்டு சொல்கிறேன். இப்ப கிறிஸ்து தண்ணீர் உள்ளதானே இருக்குது. தண்ணீர் இருந்தா எப்படின்னா, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இந்த இடத்துல நம்ம எல்லாம் ஆவிக்குரிய இதில் கவனம் செலுத்தணும், மன்னிக்கணும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போனது. பழையவைகள் ஒளிந்து போனால் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாய் இருப்பானால், கிறிஸ்து என்னிலும் நான் அவரிலும் இருக்கிற ஒரு அனுபவம். இயேசு கிறிஸ்து கூட சொன்னார், ஒருவன் என்னிலும் நான் அவன். அப்ப ஒருவன் என்னிலும் நான் அவன், அதுபோல கிறிஸ்து என்னிலும் நான் அவரிலும் இருப்பேனே, ஆனால் நான் அல்ல, கிறிஸ்து பிறந்திருக்கிறார், வெளிப்படுவார். அப்படிதான் பவுல் சொல்றார், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே ஜீவிக்க. அப்படின்னா அவர் தானே வெளிப்படுவாரு. வெளிப்படும் பொழுது பேச்சில, செயல்ல, சிந்தையில, பார்வையில, கேட்கறதுல யாரை பிரதிபலிப்பாங்க? கிறிஸ்துவை பிரதிபலிப்பார்கள். இப்ப கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்கலாம், கிறிஸ்து உள்ள இருக்காரா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கணும். கிறிஸ்துக்குள்ள இருந்த என்னது மாறிட்டனா? பழைய ஒளிஞ்சிருச்சா? இன்னும் பழசு இருக்கா? அந்த சவுல் வீட்டில் இருக்கிறது போல என் காதுகளிலே விழுகிறது என்ன அப்படின்னு கேட்கிற நிலையில் இருக்கா? அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்படிப்பட்டு இன்னைக்கு இருப்போமே. ஆனால் ஆண்டு சொல்றாரு, வா, நான் உனக்கு தாகம் தீர்க்கத்தக்கதான தண்ணீரை தருவேன். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். ஆண்டவர் பண்டிகைக்கு போறார். பண்டிகையில கடைசி நாள்ல இயேசு நிற்கிறார். பண்டிகைக்கு வந்தவர்களுக்கு மிகவும் அத்தியாவசியமாக தேவைப்படுகிற ஒரு பொருள் இருக்கிறது என்று சொல்லி அவர் பார்க்கிறார். அது என்னன்னா தண்ணீர். அந்த நேரத்தில் என்ன தேவை? தண்ணீர். எனவே ஆண்டவர் எந்தெந்த இடத்துல எதை பேசினாலும் அந்தந்த இடத்துல எதை கற்றுக் கொடுக்க வேண்டுமோ அதை வைத்து ஊமையாக சொல்லிக் கொடுப்பார். இப்ப ஆண்டு சொல்றாரு, தாகமாயிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன தருவேன்? ஜீவ தண்ணீர் தருவேன் அப்படின்னார். அப்ப தாகமா இருந்தா கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கணும் வாஞ்சிக்கிறவங்க யார்கிட்ட கேட்கணும்? அவர்கிட்ட தான் கேட்கணும். ஆண்டவரே, நீர் எனக்குள்ள வந்து வாசம் பண்ண ஆண்டவரே, நீர் என்ன கொண்டு செஞ்ச காரியங்கள் நிறைய இருக்குதுன்னு எனக்கு தெரியும், ஆனால் இன்னைக்கு சில நேரத்தில் நான் உணர்றேன் அப்படின்னா கேட்டால் தருவார். அவர் தரும்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கும் அதை விரும்பி கேட்கணும். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசித்தீங்கன்னாக்கும் சமாரியாவுக்கு போகிறார். சமாரியாவுக்கு போனால் யாக்கோபுடைய கிணறு இருக்குது. இந்த சீசர் மாதிரிலாம் போயிட்டாங்க. எங்கேருந்து போயிட்டாங்க? சாப்பாடு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு போயிட்டாங்க. போனால் இயேசு தனியாக இருக்கார். தனியாக இருந்தால் அந்த இடத்துல யார் வர்றா? சமாரியா ஸ்திரீ வர்றா. வந்த உடனே இயேசு போயிட்டு கேட்குறாரு, எனக்கு கொஞ்சம் தண்ணி. அவள் என்ன தெரியுமா சொல்லிட்டா? ஜாதி பிரச்சனையை பார்த்துட்டாங்க. நான் சமாரிய, நீ யூதன், நம்ம என்ன செய்ய சம்பந்தம் போட்டிருக்க அந்த வசனம் அப்படிதான். சம்பந்தம் கலக்க முடியுமா அப்படி? அவள் என்ன நினைச்சாலும் தெரியல. சரி, அது போட்டோம். ஏன்னா அவள் ஏற்கனவே 5 பேரோட வாழ்ந்தாள். அப்போ இயேசு சொன்னாரு, கேட்கறது யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருந்தா நீயே என்ன செய்வ? கொடுத்துருப்ப அப்படின்னு. கொடுத்துருப்ப. அதே வேளை அவர் சொன்னார், நான் கொடுக்கிற தண்ணீரை ஒருவன் பருகினால் அவனுக்கு தாகமே எடுக்காது. அப்போ சொன்னா, ஆண்டவரே அந்த தண்ணீரை எனக்கு தாங்க. அந்த சொன்னால இல்லையா, அந்த வசதி வாசிங்க.
அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகமுண்டாகமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றாள். அந்த தண்ணீரை எனக்கு தாங்க ஆண்டவரே. வாஞ்சை இருக்கணுங்க. கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும், கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும், கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும் என்கிற வாஞ்சை இருந்தால் தேவன் உதவி செய்ய உண்மையுள்ளவராக. நீங்க ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 55ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வந்து என்ன செய்யுங்க, வாசிங்க. ஓ தாகமா இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணமில்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள். சரி, இந்த இடத்துல பாருங்க, தாகமாய் இருக்கிறவர்களே நீங்கள் வாருங்கள். உங்களுக்கு முதலாவது என்ன தருவேன்? தண்ணீர் தருவேன். தண்ணீர் அண்டைக்கு தானே வாங்க, கிறிஸ்து தான் தண்ணீர். தண்ணீரை தருவேன். தண்ணீரை குடிக்கிறவர்களுக்கு என்ன கிடைக்கும் என்றால் திராட்சரசமும் பாலும் கிடைக்கும் என்று கீழே போட்டிருக்கு. என்னது? பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள், வாங்கிக் கொள்ளுங்கள். அப்படித்தானே? அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, திராட்சை ரசம் என்கிறது சந்தோஷத்தை வேதத்திலே குறிக்கிறது. சந்தோஷம் தானே? தண்ணி பருகிறவனுக்கு இலவசமாய் சந்தோஷம் கிடைக்கும். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை தன்னிடத்திலே வைத்துக் கொள்ளுகிறவனுக்கு அந்த மிகுந்த சந்தோஷத்தை கர்த்தர் கொடுக்கிறவராயிருக்கிறார். இரண்டாவது ஆண்டவர் சொல்றாரு, பாலும் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். பால் என்கிறது என்ன என்றால், வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது 1 பேதுரு புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், நீங்கள் புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பால் என்று சொல்லப்படுகிறது. 1 கொரிந்தியர் 3:3 நீங்க பார்க்கலாம், எபிரேயருடைய புத்தகத்தில் பார்க்கலாம். வளரும்படியாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் பாலை குடிங்க அப்படின்றார். அந்த பால் என்னது? திரு வசனம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்ப இயேசு கொடுக்கிற அந்த ஜீவ தண்ணீரை பருகிறவனுக்கு என்ன நடக்கும் என்றால், அவனுடைய உள்ளத்தில் இருந்து அந்த ஜீவ தண்ணீர் புறப்பட்டு ஓடும் என்று சொல்லப்படுகிறது. அப்படிதானே? நீங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது எருசலேம் 38 வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, தாகமாய் இருக்கிறவர்களே என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு தண்ணீர் கொடுப்பேன் என்று சொல்லுகிற வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, ஒருவன் அந்த தண்ணீரை பருகும் போது அவனுக்குள்ளே இருந்தும் அந்த ஜீவ நதியானது புறப்பட்டு ஓடும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்ப என்ன நடக்கிறது என்று சொன்னால், வேதத்தில் பார்ப்பீங்கன்னா ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 41ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். அவர்கள் தாகத்துக்கு என்ன செய்வேன் என்றால், நான் தண்ணீர் கொடுப்பேன். அவர்கள் நான் வறண்டு மேல்வாயோடு மேல்வாய் ஒட்டிக்கொண்டு அங்கும் இங்கும் அலைந்து ஒரு ஆகாரை போல தண்ணீர் இல்லாமல் இருக்கும் பொழுது அவள் அழுகிறாள். அவள் சொல்லுகிறாள், நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லுகிறாள். இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிவு இருக்கிறது என்பதை அவள் உணர்ந்து அவள் கதறுகிறாள். ஆனால் ஆண்டவர் அவளுடைய சத்தத்தை கேட்டு அவளுடைய வாழ்க்கையில அந்த தண்ணீர் கொடுக்கப்பட்டது போல, இன்றைக்கு மாலை வெல்லும் கூடியிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, சிறுமையும் எளிமையுமானவன் தண்ணீரை தேடும் பொழுது அது கிடைக்காமல் போனாலும் கூட அவர் தம்முடைய தண்ணீரை கொடுக்கிறார். அந்த தண்ணீரை பருகும்போது அவன் ஜீவன் உள்ள தண்ணீரை அவனுக்குள்ள இருந்து பிரதிபலிப்பார். ஏற்றுக்கிறீங்களா?
தண்ணீர் வந்து இயேசு கிறிஸ்து தாங்க, அவரை பருகணும். அது இல்லாமல் அங்கங்கே தண்ணீர்லாம் இல்லை, அது சரியான தண்ணீர். அதுதான் தண்ணீர் தேடி அங்கங்கெல்லாம் போக தேவையில்லை. தண்ணீர் வந்து யார்? கிறிஸ்து தான், அவ்வளோதான். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, நீங்கள் வேதத்தில் பார்ப்பீங்க. நான் சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்கிறேன். சங்கீதம் 63 ஒன்று எடுத்துங்க, வாசிங்க முதல்ல. தேவனே, நீர் என்னுடைய தேவன், நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் வறண்டதும் விடாய்த்ததுமான தண்ணீரற்றதுமான நிலத்திலே, தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது, என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. மாமிசமானது உம்மை வாஞ்சிக்கிறது. என்னதான் ஆண்டவரே, வறண்டதும் விடாய்த்ததுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் மேல், ஆண்டவரே உம்மேல தாகமாயிருக்கிறேன் என்று சொன்னார், நாம் ஜீவ தண்ணீரை பருகிறதற்கு ஏதுவானவர்களா இருக்கிறோம். நாம் ஜீவ தண்ணீரை பருகும் போது நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று சொன்னால், அது நதியாய் புறப்பட்டு ஓடும். ஓடும் போது வேதம் சொல்லுகிறது, அது போகிற இடங்களில் எல்லாம் மச்சங்கள் ஜீவிக்கும். அப்படித்தானே இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டிட்டு அப்படியே வர்றாரு. வந்தா தண்ணீர் இல்லை, தாகம். தாகம் எடுக்கும்போது கத்த ஆரம்பிக்கிறானோ, நாங்கள் இனிமேல் என்ன செய்வோம், என்னத்தை குடிப்போம் அப்படின்னு. என்னத்தை குடிப்போம். ஆனால் ஆண்டவர் செஞ்சார், கண்மலையை பிளந்து அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்தார். வாசிங்க ஏசாயா தீர்க்கதரிசனம் 48 21. அவர் அவர்களை வனாந்தரங்களில் நடத்தும் போது அவர்களுக்கு தாக விடா இருந்ததில்லை. கண்மலையிலிருந்து தண்ணீரை அவர்களுக்கு சுரக்க பண்ணினார். கண்மலையை பிளந்தார், தண்ணீர் ஓடி வந்தது. என்னது? போய் மோசே கேட்டு சொன்ன. மோசே சொன்னா, ஆண்டவரே, இவங்க தண்ணீர் தண்ணீர்னு கத்துறானு, அப்பா தண்ணீர் வேணும் அப்படின்னு. அப்படிதானே ஆண்டு சொன்னார், கோலை எடு, கண்மலைக்கு போ, அந்த கண்மலையில் என்ன செய், ஆடி. முதலாவது அடி, 2ஆம் முறை தான் பேசு. முதலாவது அடி. அடி அடிச்சு என்ன நடந்தது? தண்ணீர். தண்ணீரை குடித்தாங்க. இன்றைக்கு மாலில் கூடியிருக்கிற கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, கிறிஸ்து என்கிற கண்மலை நமக்கு முன்பதாக இருக்கிறார். அங்கிருந்து ஜீவ தண்ணீர் புறப்பட்டு வருது. நாங்கள் எப்பயோ ரட்சிக்கப்பட்டுட்டோம், எப்பயோ ஞானஸ்நானம் எடுத்துட்டோம், எப்பயோ அந்நிய பாஷை பேசணும், எப்பயோ இல்லை. இப்போ கேட்க வேண்டிய கேள்வி சிம்சோனை போல, எனக்குள்ள அந்த தாகத்தின் ஒரு நிலைமையில் இருக்கிறேனா? வறண்டு போயிருக்கிறதா? என் நாவு மேல் வாயோடு ஒட்டி கொண்டு இருக்கிறதா? நான் மறித்து விடுவேன் என்று சொல்லி அவன் பயந்தது போல எனக்குள்ள ஒரு பயம் இருக்கிறதா? அந்த பயம் இருக்கிறவர்கள் கண்மலையை பார்த்து, ஆண்டவரே, நான் பருகும்படி எனக்கு தண்ணீரை தாருங்கள் என்று சொன்னால் கர்த்தர் கொடுக்கணும். அந்த தண்ணீரை நீங்கள் குடிச்சிங்கன்னா ஜீவ காலமெல்லாம் தாகம் எடுக்காது. அந்த தண்ணீரை பருக வேண்டிய முறையில் பருகினால் அது ஜீவ காலமெல்லாம் உங்களுக்கு பலனை கொடுக்கும். அந்த ஜீவ காலமெல்லாம் கொடுக்குற அந்த பலனோடு கூட எங்கே போகலான்னா, குறிப்பிட்ட கானானுக்குள்ளே போகலாம். அந்த ஜீவனில் அந்த தண்ணீரை குடிக்காத யாருமா இருந்தாலும் சரி கானானுக்கு போக முடியாது. ஒரு ஐஸ்வர்யவான் தன் சகோதரர்களுக்காக விண்ணப்பம் பண்ணுறான். இன்றைக்கி செத்தவங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுறாங்க. எந்த மாற்றமும் வராது. அவன் செய்த பாவத்துக்கு, அவன் செய்த காரியத்துக்கு அவன் தண்டனை அனுபவிப்பான். செத்த பிறகு எந்த விதத்திலும் அவனுக்கு விமோச்சனை இல்லை. சாகிறதுக்கு முன்பதாகத்தான் எல்லா மனிதர்களுக்கும் தேவன் கொடுத்திருக்கிற கட்டளையின் பிரமாணங்களை நிறைவேற்றத்தக்கதான ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது. இன்றைக்கு மனம் திரும்புவோம், இன்றைக்கு நாம் ஆண்டருக்குள்ளே இருப்போம், இன்றைக்கு ஆண்டுடைய காரியத்தை செய்வோம். ஒரு மனிதன் சொல்லாததுனால அவன் நரகத்துக்கு போயிடுவான். சொன்னால் நான் பரலோகத்துக்கு போயிடுவேன். இந்த 2 வார்த்தை எசேக்கியேல் 3:18-19 உள்ள வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே, காதுகளிலே பிரதிபலிப்பதாக, தொனித்து கொண்டிருப்பதாக, ரீங்காரமிடும்படியாக நான் ஜெபிக்கிறேன்.
அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, உன்னையும் என்னையும் ஏதோ இந்த சுவிட்சர்லாண்டுக்கு கொண்டாந்து ஆண்டவர் சுகபோகமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு சந்தோஷமாக அந்த ஐஸ்வர்யம் போல இருக்கிறதுக்காக இல்லை, வாசலில் இருக்கிற ஒரு தரித்திரன் இருக்கிறான். அவனுக்கு நீ ஆகாரம் கொடுக்கணும். பிள்ளைகள் அழுகிறார்கள், அப்பம் கொடுக்கிறதுக்கு யாருமே இல்லையே. ஆண்டவரே, என்னை எடுத்து பாவியும் என்று சொல்லுவாய் என்னால் தேவன் இந்த மாலை வேளை உன்னை எடுத்து பாவிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். தேவ வசனமானது போகணும், தேவ வசனம் விருத்தியாகணும், தேவனை அநேகர் காணணும். இல்லைனா மனசாட்சியின் காலத்திலே மனசாட்சி இல்லாமல் வாழ்ந்த ஒரு ஐஸ்வர்யனை போல நான் நீங்களும் வாழணுமா? இல்லை, மனசாட்சி எனக்கு இருக்கிறது. என்னை கர்த்தர் ரட்சித்தார், என்னை பரலோகத்துக்கு கொண்டு போறாரு, நானும் அநேகரை கொண்டு போவேன். அந்த வாஞ்சையும் அந்த தாகமும் இருந்தால் நாம் எழுந்து, நான் வெள்ளனையா முடிக்கிறேன், கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் சொல்லுவோம், ஆண்டவரே, பலவீனனுக்கும் பலவானனுக்கும் உதவி செய்கிற கர்த்தாவே, நான் பலவீனன் தான் ஆண்டவரே, என்னை பலப்படுத்துகிறவரே, எனக்கு இந்த மாலையில் ஒரு பலன் தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எப்படியாவது ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை மற்றவர்கள் சொல்லட்டு ஆண்டவரே. நரகத்துக்கு போகிற ஒரு கூட்டத்தை நான் எடுத்துகிட்டு வரட்டும் ஆண்டவர் சாமி. பக்தன் பாடுறான், இல்லங்கள் யாவிலும் உள்ளங்கள் இல்லையோ, மாசு இல்லாத உள்ளம் அமைதியாக இல்லை, இயேசுதான் தேவன்றான். இன்னைக்கு இயேசுதான் எல்லாருக்கும் தேவை. பரலோகம் போகிறதுக்கு இயேசு தான் தேவை. நித்திய ஜீவனை சுதந்திரிக்க இயேசு தான் தேவை. ஓ, அறிந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீ சொல்ல வேண்டியது உன் கடமை. ஓ, இன்றைக்கு எத்தனையோ பேர் பைபிள் வாசிக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு விளக்கம் தெரியாமல் இருக்கிறது. நீ விளங்கி கொண்டது உண்மையானால் நீ அதை விளங்கப்படுத்த வேண்டியது உன் கடமையாக இருக்கிறது. ஏதோ பரவாயில்லன்னு போவேனா, நீ ஒரு நாள் இதுக்கு கணக்கு கொடுத்து தான் ஆகணும். ஹல்லேலூயா.